அனைவருக்கும் வணக்கம். நம்மள்ல நெறைய பேருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டின்னா ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வால்யூம்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்டின்றதுனால பெரிய 2 பேரு 2த்தையும் வச்சு குழப்பிப்பாங்க. ஸோ இத எப்படி பார்க்கறது? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வால்யூம்க்கும் என்ன வித்தியாசம்? அப்டின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கங்க. ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். இந்த டிஸ்க்ளைமர படிச்சுக்கங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டின்றது வந்து எல்லா ஸ்டாக்ஸ்லயும் கிடைக்காதுங்க. அதாவது எஃப்&ஓ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தமா ஒரு 210, 220 ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுல மட்டும் தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்க்க முடியும். நீங்க என்எஸ்சில பார்த்தீங்கன்னா, ஒரு 2500 ஸ்டாக்ஸ் இருக்கும். பிஎஸ்சில ஒரு 6000 ஸ்டாக்ஸ் இருக்கும். ஆனா, இதுலலாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வராது. ஒன்லி இந்த எஃப்&ஓ ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கும். அதுல மட்டும் தான் பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா, இந்த எஃப்&ஓ ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து லாட் சைஸ்ல தான் வாங்க முடியும். ஒரு லாட்ன்றது நிஃப்டில வந்து 65, பேங்க் நிஃப்டில 30 அப்படி தான் நம்ம வாங்க முடியும். சரிங்களா? அதனால அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அதுல தான் வந்து அப்ளிகபிள். மத்த ஸ்டாக்ஸ்லலாம் அப்ளிகபிள் கிடையாது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட். ஒரு 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 கான்ட்ராக்ட் இப்ப இந்த மந்த் கான்ட்ராக்ட் வந்து முடியடையாம அடுத்த மாசம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இன்னைக்கு வாங்குற ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் விக்காம அத ஹோல்டு பண்ணி அவுட்ஸ்டாண்டிங்ல வைக்கிறது. நிலுவையில வைக்கிறது. அததான் வந்து நம்ம என்ன பண்றோம்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆ வால்யூம்க்கு என்ன வித்தியாசம்? அப்படின்றத இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ அத பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் என்னன்றத பார்த்துருவோம். வால்யூம்ன்றது இப்போ அன்னைக்கு நடக்கிற லாட் சைஸ்ல வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் வந்து அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்துறது. அடுத்த நாள்லாம் அது ஃபார்வர்ட் ஆகுது. இப்ப நான் ஒரு 10 குவான்டிட்டி பை பண்றேன்னா, அதே 10 குவான்டிட்டி செல் பண்ணி அன்னைக்கு குளோஸ் ஆயிடும். அதுதான் வால்யூம். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு வால்யூமும் ஒவ்வொரு கான்ட்ராக்டும் என்னன்னா புதுசா தொடங்கும். 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இன்னைக்கு மண்டே வாங்கி 10 குவான்டிட்டி வாங்கி 10 குவான்டிட்டி செல் பண்றேன். செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும்? டியூஸ்டே வந்து புதுசா தான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். புதுசா யாராவது வாங்குறாங்கன்னா, அந்த கணக்கு தான் வருமே தவிர, திங்கட்கிழமை வாங்குனது வந்து கணக்கு வராது. சரிங்களா? அப்போ புதுசா வந்து மறுபடியும் ஒருத்தர் 10 குவான்டிட்டி வாங்குறாருன்னா, மறுபடியும் ஒருத்தர் 10 குவான்டிட்டி செல் பண்றாருன்னா, மறுபடியும் 20 குவான்டிட்டி அதுதான் வால்யூமா 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வால்யூம். சரிங்களா? அடுத்தது வந்து வால்யூம்னா இன்னொன்னு என்னன்னா, மார்க்கெட் லிக்விடிட்டி. மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் குடுக்குது, மேல கீழ எப்படி இறங்குது, ஏறுது அப்படின்றத காட்டிக் குடுக்குறது வந்து இந்த வால்யூம்ன்றது அந்த வேலைய பார்க்கும். ஸோ அதுதான் வந்து வால்யூம் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பணப்புழக்கம் வருது, எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அத வச்சு. எவ்வளோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்றது. இப்போ இந்த வால்யூத்துக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட வாங்குறத வந்து கான்ட்ராக்ட்ட வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாளைக்கு வந்து நிலுவையில வப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட். அன்னைக்கு வாங்கிட்ட கான்ட்ராக்ட் இப்போ இப்போ 100 குவான்டிட்டி வாங்குறாங்கன்னா, ஆ 80 குவான்டிட்டி வித்துட்டு 20 குவான்டிட்டி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்ல 100மே கூட கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கான்ட்ராக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இதே மாரி கேரி ஃபார்வர்ட் அதாவது இட் கேரிஸ் ஓவர் ஃப்ரம் டே டூ டே அன்டில் த கான்ட்ராக்ட் குளோஸ்டு. அந்த கான்ட்ராக்ட் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ, இப்ப இந்த மே மந்த் 26ஆம் தேதி தான் க்ளோஸ் ஆகுதுன்னா, அந்த மந்த் எண்ட் வரைக்குமே அந்த கான்ட்ராக்ட் வந்து வச்சிருக்க முடியும். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்விக்ஷன் அண்ட் த ஃப்ளோ ஆஃப் நியூ மனி இன்டு த மார்க்கெட். அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி போகுதுன்றத இத வச்சு கணிக்க முடியும். அதே சமயத்துல பண புழக்கம் உள்ள எவ்வளவு வந்திருக்கு, வெளிய எவ்வளவு போகுது அப்படின்றத இந்த எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் முடிவு பண்ண முடியும். சரிங்களா? எஃப்&ஓல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா, ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்றது தான். எவ்வளோ பணம் உள்ள வருது, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த 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 நிஃப்டிலயோ, இல்ல பேங்க் நிஃப்டிலயோ, எவ்வளோ பேர் புதுசா ஆட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் வெளிய போறாங்க. அதாவது பணப்புழக்கம். எவ்வளோ பேரு மணிய உள்ள போடுறாங்க, எவ்வளோ பேர் மணிய வெளிய எடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இதுல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலமா பார்க்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த 2த்துக்குள்ள வித்தியாசம். வால்யூம்க்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எஃப்&ஓ ட்ரேட் பண்றதுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இத வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு டேபிள் காலம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கிளீனா நீங்க வந்து பொறுமையா கவனிங்க. ஒரு வாட்டி புரியலன்னா 2வது வாட்டி திரும்பவும் செக் பண்ணி, திரும்பவும் கேட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி. இப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றத நம்ம சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் பேர் எடுத்து வச்சிருக்கேன். அ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேர் வந்து ரவி. ரவின்ற ட்ரேடர் என்ன பண்றாருன்னா, ஒரு 8 குவான்டிட்டிய இதுல வந்து ஒரு விஷயம் முன்னாடி கவனிச்சுக்கங்க. எல்லுனா லாங் அதாவது பைன்னு அர்த்தம். எஸ்ன்னா ஷார்ட். இதெல்லாம் டெக்னிக்கல் டெர்ம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாதவங்க. ஷார்ட்னா செல்லுன்னு அர்த்தம். ஓஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே லாட்ல தான் குவான்டிட்டி எல்லாமே லாட்ல தான் நம்ம வாங்க போறோம். அதனால லாட்ஸ் சரிங்களா? லாட்ஸ்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க.
ஸோ ஏன் சொல்கிறேன் லாட்ஸ்னா F1 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ரிலையன்ஸ்னா 500 குவான்டிட்டி, அதே மாதிரி இப்போ மாருதினா 50 50 50 ஒரு லாட்டுன்றது 50 குவான்டிட்டி, அந்த மாதிரி லாட் சைஸ். சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மெயினாக. அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரேடர்ஸ் புதுசாக வந்து ரவின்றவர் என்ன பண்ணுறாரு, திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு 8 குவான்டிட்டியாக வாங்குறாரு, 8 குவான்டிட்டியாக பை பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது சுரேஷ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, 5 குவான்டிட்டியாக பை பண்ணுறாரு. அடுத்து ராஜான்றவர் அன்னைக்கு ட்ரேட் பண்ணல, என்ன பண்ணுறாரு, செல் பண்ணுறாரு. பை பண்ணுறது பதிலாக இவங்க 2 பேர் பை பண்ணுறாங்க, இவர் மட்டும் ஷார்ட் போகிறாரு, அதாவது செல் பண்ணுறாரு. ஸோ அன்னைக்கான வால்யூம் எவ்வளோ நடந்திருக்கு, 8 5 13, இவர் ஒரு 13. ஸோ டோட்டலாக அன்றைக்கி டிரான்சாக்ஷன் எவ்வளோ போயிருக்கு, 13. ஸோ அந்த வால்யூம் தான் அந்த 13. எவ்வளோ பேலன்ஸு ஹோல்டு பண்ணுறாங்க அடுத்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு, இவர் 8 ஹோல்டு பண்ணுறாரு, இவர் 5 ஹோல்டு பண்ணுறாரு, இவர் 13 ஹோல்டு பண்ணுறாரு. அப்போது அந்த இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மண்டே ஹோல்டு பண்ணுறாங்க இல்லையா, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா, நிலுவையில் இருக்குல்ல, இந்த இந்த இது பண்ணாமல் ட்ரேட் பண்ணாமல், அதை வந்து அடுத்த நாள் டியூஸ்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. டியூஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா ரவின்றவர் என்ன பண்ணுறாரு, 8 லாங் போயிருக்காரு. அந்த 8ல் வந்து 5 ஷார்ட் பண்ணிடுறாரு, அதாவது 5 வித்துடுறாரு. 5 வித்துட்டா மீதி பேலன்ஸ் எவ்வளோ கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாரு, 3 வந்து ஹோல்டு பண்ணுறாரு. செவ்வாய்க்கிழமை 3 ஹோல்டு பண்ணுறாரு. சுரேஷ் வந்து 5 வச்சிருக்காரு இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு, அப்படியே ஹோல்டுலேயே வச்சிருக்காரு, நிலுவையிலேயே வச்சிருக்காரு, விற்காம பையிலே வச்சிருக்காரு. அடுத்து ராஜான்றவர் 13 ஷார்ட் அடிச்சு வச்சிருக்காரு. அதை என்ன பண்ணுறாரு, 5 மட்டும் பை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. மீதி 8 வந்து அப்படியே ஷார்ட்லேயே வச்சிருக்காரு பேலன்ஸ். சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, 5 செல்லு 5 லாங், 5 பை. ஸோ 5 பை 5 செல்லுனா 5 வால்யூமு. இங்கே 8. சரிங்களா? 8 ஷார்ட் போயிருக்காங்க, 8 ஷார்ட்டு 8 லாங் போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது நிலுவையில் இருக்குது, நிலுவையில் தான் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகாமல் வச்சுருக்காங்க. அதை தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 8ஆக மாறி இருக்கு. சரிங்களா? இதுதான் வால்யூம்க்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது ரவின்றவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 2 குவான்டிட்டியை பை செல் ஷார்ட் அடிக்கிறாரு. எங்கே இருந்துன்னா இந்த 3 குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த 3ல் 2 க்ளோஸ் பண்ணிடுறாரு. பேலன்ஸு 1 மட்டும் அதே லாங்கில் வச்சுக்கிறாரு. அடுத்தது சுரேஷ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, இந்த 5ல் புதுசாக மறுபடியும் ஒரு 12 வாங்குறாரு. 5 ஆல்ரெடி வச்சிருக்காரு, மறுபடியும் ஒரு 12 வாங்குறாரு. இந்த 12 வந்து என்ன, டோட்டலாக எவ்வளோ ஆகுது, 17 ஆகுது. இப்போ ஹோல்டிங்கில் அவருக்கு 17 ஆகிடுது. அடுத்தது ராஜான்றவர் என்ன பண்ணுறாரு, 8 ஷார்ட் பேலன்ஸ் இருக்குது, அந்த 8 வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறார் லாங், அதாவது பை பண்ணி 8 ஷார்ட்டை வந்து செல் பண்ணதை வந்து பை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. 8 க்ளோஸ் பண்ணோடனே அவருக்கு அடுத்து புதன்கிழமை அவர்கிட்ட எந்த ஒரு ஸ்டாக்ஸும் கையில் இல்லை, அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. புதுசாக உள்ளே வர்றாரு யாருன்னா குமார்ன்றவர் புதுசாக உள்ளே வர்றாரு. அவர் பாருங்க 18 வந்து விற்று வைக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விற்று வைக்கிறாரு. சரிங்களா? அப்போ 18 அவர் விற்று வைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 18 விற்று வைக்கிறாரு, அது ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் இருக்கிறது எவ்வளோ, இங்கே ஒரு 1 17. ஸோ 17 குவான்டிட்டி என்ன ஆகுதுன்னா 17 லாட்டு நிலுவையில் இருக்குது. இது வந்து என்னைக்கு, வியாழக்கிழமைக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த வியாழக்கிழமைக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்க போகிறது என்ன, இந்த 18 குவான்டிட்டி. ஸோ அன்னைக்கே முடிஞ்ச குவான்டிட்டி எவ்வளோ, இங்கே ஒரு 12 8 20, இது ஒரு 12 2 20. ஸோ 20 குவான்டிட்டி வால்யூமாகவும் 18 குவான்டிட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா மார்க்கெட்டு நல்ல மூவ்மெண்ட்டில் போக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வந்து இதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க, பணம் வந்து பணப்புழக்கம் உள்ள போகுது அப்படின்றத இது காட்டி கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வால்யூம்க்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், புரியலனாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குவிஸ் மாதிரி ஒன்று காட்டியிருக்கேன், அடுத்து இதை பார்ப்போம். ஸோ இஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம் இன்க்ரீசஸ் ஒயில் ஸ்டாக் மூவ்மெண்ட் கோஸ் டவுன் ஆர் அப்சைட் ஆர் கன்சாலிடேட், இதில் எந்த ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் இதெல்லாம். சரிங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எங்கே போய் பார்க்கறது, எப்படி செக் பண்ணுறது, வால்யூம் எங்கே செக் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷன் செயின் அனலைசிஸில் போய் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வெப்சைட் வந்து என்னன்னா NSE India option.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, நம்ம NSE வெப்சைட் தான், அதில் போனீங்கன்னா ஆப்ஷன் போட்டிங்கன்னா வந்துடும்.
ஸோ NSE.com/option chain அப்படின்னு போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். நம்ம போய் நிஃப்டியில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும் இண்டெக்ஸு. நீங்கள் ஸ்டாக் வேணும்னா இங்கே போய் ஸ்டாக்ஸில் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக்ஸுக்குன்னா அது குவான்டிட்டி வால்யூம்லாம் அதில் கம்மியாக தான் ட்ரேட் ஆகும். அதே நீங்கள் இண்டெக்ஸில் போனீங்கன்னா நல்ல வால்யூம் ட்ரேட் ஆகும், உங்களுக்கு சீக்கிரம் வித்துட்டு வெளியே வர முடியும். சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 26 மே கான்ட்ராக்ட், மந்த் எண்டு கான்ட்ராக்டை நிஃப்டியில் எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த லாஸ்ட்ல இருக்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது எவ்வளோ பேர் உள்ள வராங்க, எவ்வளோ பேர் வெளியே போறாங்க. மைனஸ்ல போட்டாங்கன்னா வித்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம், பிளஸ்ல இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள வராங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து வால்யூம். ஸோ இது மூணுத்தையும் நீங்க கவனிச்சு வச்சுக்கோங்க. இது இம்ப்ளான்ட் வேலிடிட்டி, இது வந்து இப்போ பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். இது எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ்ன்றது வரும். ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்றத நான் இந்த இதுல சொல்றேன். டிராயிங் அழிச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் சார்ட் செயின் அனாலிசிஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 24,000 மார்க்கெட், இதுதான் அட் த மணி சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துக்கு பேர் வந்து அட் த மணி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, அது அட் த மணி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால் ஆப்ஷன்ல இது ஐடிஎம் இந்த மணின்னு சொல்லுவாங்க. புட் ஆப்ஷன் வந்து இது வந்து ஓடிஎம், இது வந்து இந்த மணி சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட்ல கலர் கொஞ்சம் ஷேட் ஆயிருக்கும், அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். இது வந்து இந்த மணி சொல்லுவாங்க, இது வந்து ஓடிஎம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து நியரஸ்ட் ஓடிஎம்மோ இல்லை வந்து அட் த மணிலையோ இல்லை இந்த மணிலையோ வாங்கினாதான் நமக்கு வந்து பெனிஃபிட். அதை முறை புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? இப்போ பார்த்துங்க, ஓடிஎம்ல 59,000 இருக்கு. 59,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எங்க இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்க, 59,000க்கு அடுத்தது எங்க இருக்கு, அடுத்த 50,000 இங்கதான் இருக்கு. 50,708 அது எங்க இருக்கு, 24,500 ஒரு ரெசிஸ்டன்ட், இதுதான் ரெசிஸ்டன்ட் 24. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எங்க காட்டுறாங்க, 24,500ல காட்டுறாங்க. அதுக்கப்புறமா 75,000 மேக்சிமம் எங்க காட்டியிருக்காங்க, 75,000. அதாவது 25,000 போகும், 25,000 வரைக்கும் போகுன்றத மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இதுல வந்து 75,000 வரைக்கும் நம்மளுக்கு போகும் அப்படின்றது, 75,000 பேர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா காட்டியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 75,000 வரைக்கும் இதுதான் ரெசிஸ்டன்ட். இது இமிடியட் ரெசிஸ்டன்ட் கிடையாது, இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் R1, இது R2 வச்சுக்கலாம். சரிங்களா? இது R2 வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவு தூரம் போகுன்றது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதுவே நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு போய் பார்க்கலாமா? புட் ஆப்ஷன் சைடு என்ன பண்றாங்க, எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன்ல நான் அட் த மணி போறேன். அட் த மணில 62,000, இங்க பாருங்க, அட் த மணில 62,869 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. 3,700 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 42,000 தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை அதிகமா. ஸோ 42,000 எந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இது அழிச்சிடுறேன். 42,000 எங்க இருக்கு, இந்த 23,500ல இருக்கு. ஸோ 23,500, இது 24,000. ஸோ நிறைய பேர் எதை பிலீவ் பண்றாங்க, இதுதான் சப்போர்ட் ஒன்னா பிலீவ் பண்றாங்க. S1, சாரி இது S1, இது சப்போர்ட் S1, இது S2. நிறைய பேர் போகும், இது வரைக்கும் இறங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இது வரைக்கும் இறங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது சப்போர்ட் 2 நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதிகமான சப்போர்ட் இருக்கு அதனால. சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து வந்து ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு நம்ம எஃப்ஓண்டோல ட்ரேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் சார்ட் அனாலிசிஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து என்ட்ரி எடுக்கணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு கண்ணா மூடிட்டு ஏதோ ஒரு இது கிரீன்ல போகுது, இது ரெட்ல போகுதுன்னு சொல்லி வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நிறைய தகவல் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். முடிஞ்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க. நன்றி.